கொஞ்சம் அவசரமா வாங்க. எப்போ போன் பண்ணோம்? இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க. ஊரை கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க, சீக்கிரம் வந்துடுறோம். உங்க ஊர்க்காரங்களுக்குலாம் அறிவே கிடையாதா? கை வெட்டுப்பட்டவன் கால் வெட்டுப்பட்டவனை தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ணாம 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு இங்க கூட்டு வருவீங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சி கேஸ கூட அதே மாதிரி கூட்டு வந்தா எப்படியா? இந்த பொண்ணு கரெக்டான நேரத்துக்கு கூட்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம். உள்ளத்துக்கிட்டு வாங்க. எல்லா வசதியும் இருந்துமா அந்த பிள்ளைய நேரம் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சோம். எல்லாம் நம்ம தலையெழுத்து. காலையில ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி தான் பஸ்ஸே நம்ம ஊருக்கு வருது. அந்த புள்ள செத்ததை கேட்டு ராமே ஆஸ்பத்திரியிலே மயக்கம் போட்டானா. குளுக்கோஸ் ஏறிக்கி இருக்கிறதா சொல்றாங்க. நமக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போச்சேம்மா. என்னதான் பண்ற? ஐயோ
ஹாஸ்பிட்டல் மட்டும் ஒரு டாக்டர் இருந்திருந்தா என் தங்கச்சி செத்துருக்காது மாமா. மாரி இந்த பச புடிச்சு வைப்போம்டா. கவர்மெண்ட் காரி வருவாங்க இல்ல? கலெக்டர் கால் வருதுப்பா. யாரும் எந்திருங்க. எந்திரிச்சு வாங்க. பத்தாவதுல முதல் மார்க் வாங்கினது உங்க கையால தானே சார் பரிசு வாங்கிச்சு. இன்னைக்கு செத்து கிடக்குது சார். எங்க ஊர்ல பிரசவம் பார்க்க ஆள் இல்லாம வருஷத்துக்கு 2-3 பேராவது சாகுறாங்க. எங்க வேலையில கை வெட்டுப்பட்டு கால் வெட்டுப்பட்டு சரியான வைத்தியம் இல்லாம முடமானவங்க நிறைய பேரு சார். காய்ச்சல் வந்தா அது என்ன காய்ச்சல் தெரியாம சாகுறாங்க சார். இது எங்க ஊர் நிலவரம் மட்டும் இல்ல, சுத்து பக்கத்துல இருக்கிற அத்தனை கிராமத்திலயும் இதே நிலவரம் தான். இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு டாக்டரை போட்டீங்கன்னா இந்த சாவுல இருந்து தப்பிச்சுக்குவோம் சார். எனக்கு புரியுது தம்பி. உங்க ஊருக்கு எந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் இங்க வராமலே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடுறாங்க. இப்போ டாக்டர் படிக்கிற பாதி பேர் பணம் கட்டி தான் படிக்கிறாங்க. அவங்க டாக்டருக்கு படிக்கிறதே பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான். மீதி பாதி பேர் அவங்க சந்தோஷத்துக்காகவும் வசதிக்காகவும் தான் படிக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி எந்த வசதியும் இல்லாத ஊருக்கு அவங்க வர விருப்பப்படுறதில்ல. இருந்தாலும் என் இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். அவரை இந்த ஊரை விட்டு போக விடாமல் பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. நாங்க எப்படி சார்? நீங்கள் தான் பண்ணணும். வர டாக்டருக்கு நிறைய மரியாதை கொடுங்க. அவருக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து பண்ணுங்க. உங்களை இந்த ஊரை பிடிச்சி போச்சுன்னா ஒருவேளை இங்கேயே தங்கி தொடர்ந்து வேலை பார்க்கலாம். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ராமா ராமா எங்க மாறி நம்ம ஊருக்கு டாக்டர் வர்றாரு. நம்ம வீட்டு துக்கத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவரை வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதான் நம்ம ஊருக்கு நல்லது. அப்ப வர்றோம். வாங்கப்பா. நம்மளை வரவேற்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. இருக்காது. ஒட்டுமொத்த ஊரை ஒன்றா கூடி இருக்கிறத பார்த்தா ஏதோ தரமான சம்பவம் இருக்கு போலயே. இது வேறு எப்பா என்னப்பா பழையபடி டீ ஆட்டிக்கிட்டு இருக்க? தலைவர் பதவியை பிடிங்கிட்டாங்களா? டேய், மாமா இருக்கிற வரைக்கும் நம்ம ஊரோட நிரந்தர தலைவர் மாமா தான்டா. சாரி மாதிரி தங்கச்சி விஷயம் கேள்விப்பட்டேன். ஆமா, கேள்விப்பட்ட உடனே விசாரிக்க வந்துட்டாக்கா. அவனே இப்பத்தே மனசு மாதிரி ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். மூஞ்சி முகரையும் மாதிரி ஆகிற வேலையை பாரு. இந்த எடுத்து ஏய் முருகா, டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி அவரை எப்படி வரவேற்கிறதுன்னு பாத்துடலாமா? அசத்திடுவோம். நம்ம தலைவர் மாமா தான் டாக்டர். ஆரம்பிச்சிருவோம். என்னடா இந்த பொண்ணு புதுசா இருக்கு? டேய், இவங்க ஏதோ ஊர் சுத்தி பார்க்க வந்து போல இருக்கு. அங்கேரா போனீங்கன்னா ஒரு அறிவு இருக்கு. நல்லா குளிச்சுட்டு சந்தோஷமா ஊர் போய் சேருங்க. எந்த வண்டி வந்தாலும் நிப்பாட்டிடுவீங்களா? ஹலோ, நான் தான் இந்த ஊருக்கு வந்த டாக்டர். தலைவரே, சின்ன பொண்ணா இருக்கு. நசமான டாக்டரா இல்ல இத அனுப்பி நம்மள ஏமாத்த பார்க்கறா? சின்னம்மா சும்மா இரு. தலைவரே, டாக்டர் அம்மாக்கு ஒரு மாலையை போடுங்க. போட்டா போச்சு. கை தட்டுங்க. யோகி, நீ நர்சம்மாக்கு மாலையை போடு. நான் நர்சம்மா இல்ல, டாக்டரோட பாட்டி. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நீங்க தானே சின்ன வயசுல இருந்தே டாக்டர் படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து உருவாக்கி இருப்பீங்க. டேய், வந்திருக்கிற சரோஜா தேவிக்கு ஒரு மாலையை போடுறான். கையிலேயே கொடுத்துறேன். சாமி, அவருக்கு ஒரு மாலையை போடுங்க. ஏங்க, நான் டிரைவருங்க. ஐயா, நீங்க தான் எங்க டாக்டர் அம்மா பத்திரமா கூட்டு வந்தீங்க. ஏய், போடுறா மாலையை. ஹலோ, என்ன? இல்ல, உங்களை வரவேற்க ஒரு பாட்டு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கொஞ்சம் தள்ளுங்க. அவங்களுக்கு நம்ம ஊரோட பிடிச்சிடும். இதெல்லாம் என்னது? அசிங்கமா? நாளைக்கு நான் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிளியர் பண்ணிருங்க. மேடம், மெடிசின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. லிஸ்ட்டை செக் பண்ணி சைன் பண்ணிடுங்க.
எல்லாம் உள்ள வச்சிருங்க. ஓகே மேடம். அப்பா பழத்தெல்லாம் கொண்டாங்க, கார்ல வச்சுக்கலாம். பயப்படாதீங்க. நீங்க கிளம்புங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீ போ. என்னடி இப்படி இருக்கு? தம்பி, எதுக்கு இந்த பழங்கள்லாம்? இது பழம் இல்லைன்னு எங்களோட அன்பு. அப்படின்னா இருக்கட்டும். இங்கெல்லாம் ஸ்டே பண்ண முடியாது, வேற இடத்த காட்டுங்க. எங்க ஊர்லயே ரொம்ப வசதியான இடங்க இது. ரொம்ப வசதியான இடமா? இங்க ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கூட இல்ல. அப்படின்னா உட்கார்ந்துகிட்டே போறதுடா. அது ஆஸ்பத்திரியில இருக்குங்க. இங்க வந்தா அங்க எப்படி போக முடியும்? இன்னும் ஒரு வாரத்துல இங்கேயே வச்சு கொடுத்துடுறோம். நாங்க இங்க இருக்க போறதே ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துல போயிருவீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் கிளம்புங்க. என்ன மாதிரி இப்படி சொல்றாங்க? இல்ல, இது உங்களுக்கு புது இடம், அதனால விடிகிற வரைக்கும் நாங்க எல்லாரும் காவலுக்கு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லாரும் கிளம்புங்க. டாக்டர் அம்மா, இந்த வீட்டில் எதுவுமே இருக்காதுமா. எழுத படிக்க இந்த மேஜ நாற்காலியை வச்சுக்கோங்க. ஏய், போய் இறக்கி வைங்கப்பா. மாறி, டாக்டர் அம்மாவுக்கு என்ன வேணுமோ பார்த்து செஞ்சு கொடு. சரிப்பா. இது என்னோட ஃபோன் நம்பர், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. ராத்திரிக்கு திங்க என்ன வேணும்? டாம் யும் சூப் 1/2, ஒரு செட் புல்கா, ஒரு செட் பட்டர் நான், மஷ்ரூம் ஃப்ரை, மிக்சட் கடாய் வெஜிடபிள், ஒரு கொஞ்சம் கிரீன் சாலட். இதெல்லாம் எங்களுக்கு ஆக்க தெரியாது. ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்க. எங்க ஊர்ல ஹோட்டல்லாம் இல்லை. இங்க என்ன கிடைக்குதோ அதை கொடுங்க, போங்க. என்னடி இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல இன்னும் இப்படி இருக்கானுங்க?